பல்க் பிரிண்ட் மாடியூல் யூசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகே. இப்போ நம்ம டேலியில் நிறைய என்ட்ரிஸ் போட்டிருப்போம். அந்த என்ட்ரிஸ்லாம் நீங்கள் பிரிண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த என்ட்ரிஸ்குள்ளே போய் நீங்கள் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய என்ட்ரிஸ் இருந்தால், மல்டிபிள் என்ட்ரிஸ் இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த என்ட்ரிஸ்குள்ளே போய் பிரிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் நம்மளோட மாடியூலுக்கான யூசஸ் என்னன்னா, நீங்கள் அட் டைமில் வெளியே இருந்துக்கிட்டே நீங்கள் எல்லா பிரிண்ட்ஸையும் ஒன் கிளிக்கில் உங்களால் பிரிண்ட் பண்ண முடியும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் அந்த என்ட்ரிக்குள்ளே போய் பிரிண்ட் பண்ணணும்னு நீட் கிடையாது. நீங்கள் வெளியே இருந்துக்கிட்டே அந்த எல்லா என்ட்ரியும் செலக்ட் பண்ணி ஒன் கிளிக் பண்ணிங்கன்னா அட் டைமில் உங்களுக்கு எல்லா பிரிண்ட்ஸுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். ஓகே, அந்த மாடியூல் பற்றி இப்போ டேலியில் நம்ம பார்க்கலாம், இது எப்படி யூஸ் ஆகுதுன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மாடியூலை எனேபிள் பண்ணிக்கிறேன். EDLs அண்ட் ஆடன்ஸ்குள்ளே போய்க்கிறேன். ஆட் அண்ட் ஃபீச்சர்ஸ்குள்ளே போய்க்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எனேபிள் பல்க் பிரிண்ட் மாடியூல் இருக்கா, இந்த மாடியூல் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் டே புக்கில் போய்க்கிறேன். டே புக்கில் ரைட் சைடில் ஒரு பட்டன் இருக்கும், இந்த பல்க் பிரிண்ட்னு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை என்ட்ரிஸ் வேணுமோ அந்த என்ட்ரிஸை செலக்ட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரிண்ட்ஸும் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிரும். இப்போ இதில் ஒரு 6 என்ட்ரிஸ் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன்னா 6யுமே செலக்ட் பண்ணிக்கிறேன். 2, 3, 4, 5, 6. நான் 6 என்ட்ரியுமே இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பட்டனை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். பட்டன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு என்ன பிரிண்டரில் வேணும் அப்படின்னு கேட்கும். நீங்கள் இங்கேருந்து மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கிறதா இருந்தால் எந்த பிரிண்டரும் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த பிரிண்டரை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து A4 சீட்டா இல்லை லெட்டரா இல்லை A5 உங்களுக்கு என்ன சீட் வேணுமோ நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ A4 கொடுத்துக்கிறேன். ஓகே, அப்புறம் உங்களுக்கு எத்தனை காப்பீஸ் வேணுங்கிறத நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இப்போ நான் 6 என்ட்ரி செலக்ட் பண்ணியிருக்கேன். அந்த 6 என்ட்ரியில் நீங்கள் ஒரு என்ட்ரி எத்தனை காப்பி வேணும் அப்படிங்கிறது உங்களால் இங்கே கொடுக்க முடியும். இப்போ ஒரு காப்பி ஒரு என்ட்ரி வேணுமா, ஒரு காப்பி வேணுமா, இல்லை 2 காப்பி வேணுமா, 3 காப்பி வேணுமாங்கிறது நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் 6 காப்பி ஒரு காப்பி 2 டைம் வேணும்னா இப்போ 6 காப்பி 12 டைம் பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை காப்பீஸ் வேணும்னாலும் இங்கே கொடுத்துக்கலாம். எனக்கு இப்போ ஒரு காப்பீஸே போதும், அதனால வந்து நான் ஒன்றுனே கொடுத்துக்கிறேன். எனக்கு 6 காப்பியுமே இப்போ பிரிண்ட் ஆயிடுச்சு. 6 தடவை எனக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து காப்பீஸ் ஜஸ்ட் ஒன் கிளிக்ல உங்களுக்கு 6 காப்பியுமே பிரிண்ட் ஆயிருக்கும். இதுதான் நம்ம மாடியூலோட யூஸ். நம்ம டைமை இங்கே சேவ் பண்ண முடியும். அட் அ டைம்ல உங்களால் எத்தனை பிரிண்ட்ஸ் வேணா பிரிண்ட் பண்ண முடியும் நீங்கள் செலக்ட் பண்ணி. இந்த மாடியூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா விவி இன்ஃபோடெக்கை கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.